நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சம்பாதிக்கல. அது இன்னொரு மிக ஆகச்சிறந்த உண்மை. என்னன்னா, ஒரு படம் தெலுங்கு படம் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு படம்லாம் வந்து 150 நாள் 120 நாள் நடிக்கணும். ஸோ அதில் என்ன, நீங்கள் முதல்ல ஒரு சம்பளம் பேசியிருப்போம், அதுக்கு தான் ஓடிக்கிட்டே இருப்போமே தவிர, ஆனால் பார்க்கும்போது பயங்கர பிஸி, இது அது இவ்வளோ சம்பாதிச்சார் அவ்வளோ, அதெல்லாம் ஒன்றுமே. சரி, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், சாரி டு இன்டரப்ட். ராஜமௌலி சார் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, சமுத்திரக்கனி மாதிரி ஒரு கரெக்டான அந்த சம்பள விஷயத்துல ஒரு ஆக்டர் நான் பார்த்ததில்லை. என்னன்னா, நாங்க RRR கூடும்போது அவர் சொந்த செலவுலேயே ஒரு ஃபிளைட் போடுறாரு, ரிட்டர்ன் அவர் போடுறாரு, ரூம் போட்டாரு. எப்படின்னா, நம்ம ஒரு டேரக்டர் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா நம்ம செய்யறது. இப்போ பாலானந்த் கூட நானே தான் வந்தேன். இப்போ வணங்கான்னு கூட சரி நான் வரேன்னு சொல்லி வர வேண்டியது தானே. இதுல என்ன இருக்கு, அந்த கம்பெனியில தான் போடணும், அவங்க தான் டிக்கெட் போடணும், அவங்க தான் எதிர்பார்க்கறாங்களே அப்படின்லாம் நினைக்கிறது இல்லை. நமக்கு பிடிச்சிருக்கா போயிடுறது. ஆனா இப்போ உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்க சம்பளம் நீங்க முடிவு பண்ணுவீங்க? நான் அப்படிதான் பண்ணுவேன். ஒரு சில படங்கள் சும்மா போய் நடிப்பேன், ஃப்ரீயா சும்மா போவேன். அப்படியே ஒரு 2-3 மலையாள படம் பண்ணியிருக்கேன். இப்போ தமிழ் படம் ஒன்று போயிட்டு இருக்கு. திடீர்னு இப்போ ஒரு தம்பி வந்தான், அண்ணா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றோம். அவன் உண்மையிலேயே அதுக்கு முந்தைய படைப்பு ரொம்ப சிறப்பான படைப்பா இருந்தது. இவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு தோணுச்சு. சரி போ நான் வரேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணோம்.